இந்த நாட்டை குட்டி சோறாக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே கொள்ளையடித்தவர்கள், எமது சொத்துக்களை அபகரித்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு புது கதை ஒன்று வந்திருக்கிறது. அரியநேந்திரன் நம்மள கூட்டாளி மட்டக்களப்புல போனவரை பாராளுமன்ற தேர்தலில் கேட்டவரால வெல்ல முடியாம போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் அவரை கொண்டு போட்டு இந்த வாக்களை சஜித் பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவுடைய வாக்களிப்பதும் ஒன்றுதான், ரணிலுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான், அதே போல நண்பர் அரியநேந்திரனுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான். நான் மட்டுமல்ல, மனோ கணேசன் நிற்கிறார், திகாம்பரம் நிற்கிறார், ராதாகிருஷ்ணன் நிற்கிறார், ரவுப் ஹக்கீம் நிற்கிறார், நான் நிற்கின்றேன். ஏன் நிற்கின்றோம்? இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் சாராவதி சகோதரத்துவமாக அதிகமான கிளிநொச்சி மக்கள் அகதிகளாக 2009 வந்த பொழுது நான் உங்களை மெனிக்வாமிலே வரவேற்று என்னால் முடிந்த உதவிகளை செய்தவன். சிலருடைய தன்னுடைய வாசிக்காக பார் பெர்மிட்டுக்காக ரணில் வழங்கிய பார் பெர்மிட்டுகளை கோடிக்கணக்கிலே விற்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுதியான தீர்மானத்தை பலருடைய விஞ்ஞாபனங்களை வைத்து நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இந்த மதிய நேரத்திலும் இந்த விட்டா வெயிலிலும் அலை அலையாக திரண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை எங்களுடைய சமகி ஜன சந்தானிய சார்பாக இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தேர்தலில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு கூட்டம் வாக்கு தேடி செல்கிறார்கள். எல்லா கள்ளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், எல்லா இனவாதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், எல்லா மதவாதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். கோட்டாபே ராஜபக்சவோடு சேர்ந்து இந்த நாட்டை குட்டி சோறாக்கியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே கொள்ளையடித்தவர்கள், எமது சொத்துக்களை அபகரித்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்று கோட்டா வீட்டுக்கு சென்றதனால் இன்று ரணிலோடு சுற்றி கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக, தாங்கள் செய்த களவுகளை பாதுகாப்பதற்காக, தாங்கள் செய்த அநியாயத்தை எதிர்காலத்திலே மறைக்க வேண்டும் என்பதற்காக சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தால் அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களை, அவர்கள் களவெடுத்த சொத்துக்களை, அவர்கள் சூறையாடிய சொத்துக்களை இவர் பறிமுதல் செய்வார் என்பதற்காக, அவர்களை சிறையிலே அடைப்பார் என்பதற்காக இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு சேர்ந்து திரிகிறார்கள். எனவே ஏமாந்து விடாதீர்கள். ரணில் விக்ரமசிங்கவால் வெல்ல முடியாது. முதலாவது இடத்திலே சஜித் பிரேமதாசாவும், இரண்டாவது இடத்திலே அனுர குமாரவும் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது இடத்திலே தான் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். மூன்றாவது இடத்திலே இருக்கிறான் முதலாவது இடத்துக்கு வர முடியுமா என்று நான் கேட்கின்றேன். ஆக குறைந்த வாக்கோடு இருக்கின்ற மூன்றாவது இடத்திலே இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நாலாவது இடத்திலே இருக்கின்ற நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலே தான் போட்டி இருக்கிறது. யார் 3-4 என்று இங்கு போட்டி இருக்கிறது. முதலாவது இடத்தில் இருக்கின்ற சஜித் பிரேமதாசாவோடு அனுர போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் இந்த வாக்குகளை வேறு யாருக்காவது அளிப்போமாக இருந்தால் அதுக்குள்ள ஒரு புது கதை ஒன்று வந்திருக்கிறது. அரியநேந்திரன் நம்மள கூட்டாளி மட்டக்களப்புல போனவரை பாராளுமன்ற தேர்தலில் கேட்டவரால வெல்ல முடியாம போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் அவரை கொண்டு போட்டு இந்த வாக்களை சஜித் பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவுடைய ஏஜென்ட்கள் தான் அவரின் பின்னால் இன்று வலம் வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ரணிலுக்கு நேரடியாக வாக்களிக்க முடியாது. 6 முறை ஜனாதிபதியாக இருந்தவர், 6 முறை இந்த நாட்டிலே பிரதமராக இருந்தவர், 1 முறை ஜனாதிபதியாக இருந்தவர். எனவே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு எதையும் அவரால் சாதிக்க முடியவில்லை. எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கை நேரடியாக அளிக்க முடியாது என்பதனால் சஜித் பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்கான சதி, எல்லா சதிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அனுரவுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான், ரணிலுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான், அதே போல நண்பர் அரியநேந்திரனுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான். எல்லாம் சேர்த்து சஜித் பிரேமதாசாவை தோற்கடிப்பதற்கான சதி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று சுமந்திரன் அவர்கள், சாணக்கியன் அவர்கள், அதே போல தமிழரசு கட்சி மாவை சேனாதிராஜா எல்லோரும் யதார்த்தத்தை புரிந்தவர்கள், இந்த நாட்டின் அரசியலை தெரிந்தவர்கள், இந்த நாட்டின் சதியை தெரிந்தவர்கள்,
கற்றவர்கள், அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்கிறார்கள். நான் மட்டுமல்ல, மனோ கணேசன் நிற்கிறார், திகாம்பரம் நிற்கிறார், ராதாகிருஷ்ணன் நிற்கிறார், ராம் ஹக்கீம் நிற்கிறார், நான் நிற்கின்றேன். ஏன் நிற்கின்றோம்? இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் சாதாரண சகோதரத்துவமாக, சமத்துவமாக, சமாதானமாக, நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாச மட்டும் நான் இந்த நாட்டிலே வென்றால் முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே ஏமாந்து விடாதீர்கள். நாம் நொந்த சமூகம். அதிகமான கிளிநொச்சி மக்கள் அகதிகளாக 2009 வந்த பொழுது நான் உங்களை மெனிக்வாமிலே வரவேற்று என்னால் முடிந்த உதவிகளை செய்தவன். அந்த இருந்த அத்தனை முகாம்களை அமைத்து முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்தவன். அதன் பிறகு இந்த பிரதேசத்திலே கன்னி வெடிகளை அகற்றி இந்த பிரதேசத்திலே உங்களுடைய தற்காலிக கொட்டில் அமைத்து வீடுகள் அமைத்து முடிந்தவரை வைத்தியசாலை, பாடசாலை, தொழில் வாய்ப்பு என்று எங்களால் முடிந்தது உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், என்னுடைய 23 வருட அரசியல் வரலாற்றிலே சொல்லுகிறேன், இந்த தேர்தலிலே அனுர வென்றால், இந்த தேர்தலிலே அனுர வென்றால் எமது எதிர்காலம் சூன்யமாகிவிடும். எமது எதிர்காலம் சூன்யமாகிவிடும். ரணில் விக்ரமசிங்க வெல்ல முடியாது, அரியநேந்திரன் வெல்ல முடியாது, அல்லது வேறு யாரும் வெல்ல முடியாது. அந்த வாக்குகள் எல்லாம் சஜித்துக்குரிய வாக்குகள். சஜித் பிரேமதாசாவுடைய வாக்களை இல்லாமல் ஆக்குகின்ற சதி. அந்த மாதிரியான வாக்குகள் அங்கே நமது வாக்குகள், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள், மலையக மக்களுடைய வாக்குகள் இந்த நான் சொல்லுகின்றவர்களுக்கு அளிக்கப்பட்டால் அது மறைமுகமாக அனுர குமாரவை வெல்ல வைப்பதற்கான வாக்காக, சஜித்துக்கு எதிரான வாக்காக அது மாறும். எனவே மிக நேர்மையானவர், நல்லவர், பொய் சொல்லாதவர், தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 450 பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்தவர், 300 வைத்தியசாலைகளுக்கு உதவி செய்தவர். கிளிநொச்சி என்ன, யாழ்ப்பாணம் என்ன, வவுனியா என்ன, செட்டிகுளம் என்ன, மன்னார் என்ன, முல்லைத்தீவு எங்கும் வவுனியா எல்லா இடத்திலும் போய் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து உதவி செய்தவர். அவரால் எதிர்க்கட்சி தலைவராக ரணில் இருந்தார், 5 முறை இருந்தார், மஹிந்த 2 முறை இருந்தார். அதே போல எத்தனை பேர் இருந்தார்கள். யாராலும் ஒரு கம்ப்யூட்டர் கூட எந்த ஒரு பாடசாலைக்கும் தரவில்லை. ஆனால் சஜித் பிரேமதாச 450 பாடசாலைக்கு உதவி செய்தவர். எனவே அன்பு சகோதரர்களே, நிறைய பேச விரும்பவில்லை, 5 நிமிஷம் தான் தந்தார்கள். எனவே மிக அன்பாக கேட்கின்றேன், கிளிநொச்சி மக்களே, ஏமாந்து விடாதீர்கள். சிலருடைய பணத்துக்காக, சிலருடைய தன்னுடைய வாசிக்காக, பார் பெர்மிட்டுக்காக, ரணில் வழங்கிய பார் பெர்மிட்டுகளை கோடிக்கணக்கில் விற்று பணம் சம்பாதிப்பதற்காக இன்று சஜித்துக்கு எதிராக சதி செய்கிறார்கள். ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம், இந்த மாவட்டத்தின் எதிர்காலம், எமது சமுதாயத்தின் எதிர்காலம், இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய இருப்பு எல்லாம் சஜித் பிரேமதாசா வெல்லுகின்ற பொழுது மட்டும்தான் பாதுகாக்கப்படும். ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுடைய தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்றேன். எழுந்து நின்று சொல்லுங்கள், நாங்கள் சஜித்துக்கு வாக்களிப்போம் என்று எழுந்து நின்று சொல்லுங்கள். சஜித் பிரேமதாசாவுக்கோ வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுதியான தீர்மானத்தை இந்த அலைகடல் என கூடியிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே நான் உத்தியோகபூர்வமாக தெரிவிப்பதிலே இங்கே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி பலருடைய விஞ்ஞாபனங்களை வைத்து நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. கட்சியினால் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அந்த தீர்மானம் வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம். அந்த தீர்மானத்தை இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். எனவே அன்பானவர்களே, வருகின்ற 21ஆம் தேதி திரு சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தொலைபேசி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக, இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எங்களுடைய கட்சி கடந்த 1956ஆம் ஆண்டிலிருந்து ஒரு
வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்காக நாங்கள் வாக்களித்து வந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய மாகாணத்திலே எங்களை நாங்கள் ஆண்டு கொண்டுகின்ற சமஷ்டி உரிமை வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்றோம். இங்கே இன்று வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைவருடைய தீர்மானங்களும் அனைவருடைய விஞ்ஞாபனங்களும் ஆராயப்பட்டது. அந்த ஆராயப்பட்ட அடிப்படையிலே எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிலே யாருடைய தீர்மானம் யாருடைய விஞ்ஞாபனம் இருக்கிறது என்று சொன்னால் அது திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனம் தான் இருக்கிறது. ஒப்பீட்டளவிலே நாங்கள் எங்களுடைய பாதைகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே நாங்கள் போய் சேர வேண்டிய பாதையை செம்மையாக நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கால்களிலே நாங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த பாதை யாருக்கூடாக வரும் என்று சொன்னால் இந்த தடவை 21ஆம் தேதி திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்குவதன் மூலமாக அந்த பாதை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே அன்பானவர்களே, இன்று பலருடைய விவாதங்கள் நடக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு வேட்பாளர் முட்டாள்தனமாக இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல 1956ஆம் ஆண்டிலிருந்து உறுதியான தீர்மானமாக அறிவித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்று சிலர் தங்களுடைய சுயலாபங்களுக்காக சிலர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மக்கள் நீங்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதனுடைய பின்னணி என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் என்பதை அவர்கள் எப்படியானவர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், இது மக்களுடைய தீர்மானமாக இருக்கிறதோ என்று அவர் சில வினாக்களை எழுப்பியிருந்தார். 2 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று ஏதோ சொல்லி இருந்தார். ஆனால் தயவாக நான் அவருக்கு சொல்ல விரும்புகின்றேன், இது மக்களுடைய தீர்மானம் அல்ல. தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தீர்மானம் அல்ல. அது யாரோ சிலருடைய தங்களுடைய சுய லாபங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானமே அன்றி அது தமிழ் மக்களுடைய தீர்மானம் அல்ல என்பதனை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அவர் குறிப்பிட்ட அவர் ஒரு சொற்ப வாக்குகளை எடுப்பார், செல்ல முடியாது. கௌரவர் சொன்னது போல மட்டக்களப்பிலேயே அவர் ஒரு வேட்பாளராக இருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில். எனவே அவர் அதிகமான வாக்குகள் எடுக்கப் போவதில்லை. இங்கே பலர் பார்போமிட்டுகளுக்காக தங்களுடைய சுயலாப ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்று கிளிநொச்சி மாநகரத்திலே எல்லா இடமும் மதுபான சாலைகள் நிறுவி இருக்கிறார்கள். ஒரு கருத்து இருக்கிறது, திருடன் வருகின்ற பொழுது நாய் சத்தமிடவில்லை என்று சொன்னால் திருடனும் நாயும் நண்பர்கள் என்று அர்த்தமாம். இங்கே இருக்கிறவர்கள் யாரும் சத்தமிடாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அவர்களும் நண்பர்கள் என்பதை உங்களுக்கு விளங்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, தமிழரசு கட்சியினுடைய செய்தியை அறிவிப்பவர்களாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து நான் அறிவிக்கின்றேன். வருகின்ற 21ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வதனூடாக தமிழர்களுடைய அபிலாசைகளுடைய நிறைந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி